Welcome to 2K Mom's Kitchen. இது நம்பர் 31 மினி vlog சூப்பரா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. என்னன்றத வீடியோல போயிட்டு பார்த்துட்டு வந்துறேன். மார்னிங் வந்து ஒரு 6:30க்கு மேலே தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போயிருந்தேன். ஏன்னா காலையில் மைண்ட் செட் ஆகிடுச்சு என்னன்ட்டு இன்றைக்கி வெட்னஸ்டே எப்படியும் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் கொடுத்துருவாங்க. எதுக்கு சமைச்சிக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்க போகிறோம் ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்ட்டு இதுவாகிடுச்சு. அப்புறமா புருஷ் கேட்குறாப்புல எனக்கு ரசம் வச்சு கொடுறீன்ட்டு அவர் கேட்டு செய்யாமல் எப்படி, அதனால் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒயிட் ரைஸு, ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் ஆனியன் போட்டு ஒரு ஆம்லேட் அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா எப்படியா இருந்தாலும் அவருக்காக சமைக்கிறதுன்னு எப்படியா இருந்தாலும் சமைச்சி தானே ஆகணும், சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எழுந்து செஞ்சிட்டேன். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பேர் ரசம் கிடையாது, ரசம் குழம்பு அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிக்கும். என்னன்னு தெரில, 2 நாளாக தானாக சமத்தா ஸ்கூலுக்கு போகிறாங்க. அம்மா நீங்கள் என்னை வாசலில் மட்டும் விடுங்கம்மா, நானே போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. கேட்கவே காதிலோட தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அவருக்கு அப்படியே லன்ச் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பக்கம் வைத்து விட்டு இப்போல்லாம் என்னங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மூஞ்சி கழுவுற மாதிரி இருக்குங்க. அவ்வளவு வேர்த்து வடியுது. ஸ்கூல் வந்து என் பொண்ணுக்கு அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸ் கூட அதிகம் தான். அவ்வளோ கிட்டத்தில் வச்சுட்டு அங்கே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மதியத்தில் வேர்த்து ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடுது, குளிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுது. சரி மார்னிங் வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு தோசை போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா மார்னிங் அவருக்கு கொடுக்கணும்ல. அதே மீன் குழம்பு தோசை வச்சு கொடுத்துட்டேன். ஃபேஸை நல்லா டேப் பண்ணி எடுங்க. அப்படியே என்ன சொல்கிற ரப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. ஒரே டைம் தான் தோசை சுடுவேன், 4 பேருக்கும் சுட்டு வச்சுடுவேன். குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி பால் சுகர் போட்டு விட்டுறது ரொம்ப பிடிக்கும். கடகடன்னு சாப்பிட்டுடுவாங்க. நான் சொன்னேன்ல தீப்புக்கு வந்து ஆப்பிள் ஆல்மண்ட்ஸ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தோலை பீல் பண்ணி வைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வர இது வந்து மெழுகு தடவி வர காரணத்தினால் நம்ம இப்படி வைக்கிறது தான் நமக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும். தண்ணியாக எடுத்து வச்சு இப்போதைக்கு அவங்க ஸ்கூல் பேக்கில் இது 2 தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்ரெஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, வச்சுருக்கோம் உள்ளே. அது அப்படியே தான் இருக்குது ஸ்டார்ட் ஆன டேலேருந்து. இன்றைக்கி 2 ஜுண்டி போட்டு அமைச்சிருக்கோம். நிலா பாப்பா அலப்பறை தான் அதில் தாங்க முடியல. எனக்கும் ஐடி கார்டு கொடு. இது வந்து அவங்க அக்காவை கூப்பிட போகும்போது சரியான வெயில், மண்டையை பழக்குது. ஒரு கொடையே தனியாக நடந்து வர மாதிரி இல்லை. அவ்வளோதான், அக்கா தங்கச்சி பாசம் தொடங்கிடுச்சு. அவளை ஓரமாக நிற்க வச்சுட்டு போனதும் அம்மா தங்கச்சி எங்கம்மா, நிலா எங்கம்மான்னு தீப்பு கேட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருச்சு. தங்கச்சியை பார்த்து தான் அவ்வளவு சந்தோஷம். காலையில் விடும்போது நிலா பாப்பா அழ ஆரம்பித்தானா அவங்க அக்கா வீட்டு வந்து சேர்ற வரையும் இப்படி தான். வர வழியில் ஐஸ்கிரீம் கடையில் சாப்பிட்டு வந்தோம்.